எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து யூடியூப்லேயே முதல் முறையாக வந்து ஒரு மண் சட்டியை வச்சு ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு vlog வந்து நான் சமைச்சு காட்ட போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து மண் சட்டியில் செய்கிறது சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயமா நினச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம நான்ஸ்டிக்கில் சமைச்சு சாப்பிட்றத விட இதில் சமைச்சு சாப்பிட்டா நமக்கு நிறைய நற்பலன்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்களும் எடுத்துக்கணும். இதை பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் நம்மளோட ஹெல்த்து தான் நமக்கு முக்கியம். அதுக்கு வந்து மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது தான் வந்து சிறந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வேல்யூவை வந்து உங்களுக்கு வலியுறுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெகுலராக மண் சட்டியில் தான் நாங்கள் சமைப்போம். அதையே நான் வந்து உங்களுக்கு vlog-ஆக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அழகாக சூப்பராக மண் சட்டியில் ஒரு vlog வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த 3 சட்டியில் நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த தண்ணி வச்சுருக்க சட்டியில் வந்து சாதம் வடிக்க போகிறேன். அடுத்தது வந்து இன்னொன்றில் குழம்பு வைக்க போகிறேன். இன்னொன்றில் அவியல் செய்ய போகிறேன். எல்லா காய்கறிகளையும் போட்டு எப்போவுமே வந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து எல்லா காய்கறியும் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி நான் ஆசைப்பட்ட ஒரு நாள் தான். அதையும் நம்ம மண் சட்டியிலே செய்து சத்தாக சாப்பிடலாம் அப்படின்னு தான் இந்த vlog வந்து அன்னைக்கு எடுத்தேன் நான். ஓகே, வாங்க காய்கறி வெட்டிக்கிட்டே வந்து நம்ம அடுத்த வேலைகளை ஆரம்பிப்போம். காயை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. சாம்பார் அவியல் ரெண்டுக்குமே நம்ம வந்து ஒரே தரமாக கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையானது எடுத்துக்கலாம் நம்ம. இந்த பக்கம் வந்து காய்கறி வெட்டுற கேப்பில் தண்ணி சூடாச்சு, அரிசியை போட்டாச்சு, ஒயிட் ரைஸ் ரெடி ஆயாச்சு. அடுத்து நம்ம வைக்க போகிறது சாம்பார். நம்ம வெட்டி வச்ச காய்கறியிலே வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பொறுக்கி சாம்பாருக்கு தனியாக காய்களை எடுத்துக்கிட்டேன். இப்போ சாம்பார் வைக்க போகிறேன் பாருங்கள். இது வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி சாம்பார் வைப்போம் அந்த மெத்தட் தான் நான் காட்டியிருக்கேன். இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நாங்கள் வந்து காயெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் பொடியெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துட்டு கடைசியாக தான் புளி ஊற்றுவோம். நீங்கள் எப்படி செய்வீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன்.
அடுத்தது இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து அவியல். அவியல் வந்து எனக்கு எங்கள் வீட்டிலலாம் வந்து சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி கிடையாது. எங்கள் அம்மாலாம் வந்து அவியல்லாம் செய்ததில்லை. ஆனால் நான் இங்கே துபாய் வந்ததுக்கப்புறம் இங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வீட்டில் செய்வாங்க. மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட கன்னியாகுமரி ஃப்ரெண்டு கூட செய்வாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா காய்கறியுமே ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப கஷ்டப்பட்டு டேஸ்ட்டு கொண்டு வரணும்னு எதுவுமே பண்ணாமல் நமக்கு அப்படியே சூப்பராக வந்து கிடச்சிரும். அதனால தான் எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஸோ சிம்பிளாக எல்லா காயையும் போட்ட ஒரு அவியல். காயெல்லாம் நல்லா வந்து கட் பண்ணி வச்சுட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தேவையானது காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்கணும். இவ்வளோ தான் அவியல் வந்து சிம்பிளாக முடிஞ்சிரும். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து சாப்பிட்றலாம் அந்த தேங்காவோட டேஸ்ட்லேயே. மஞ்சத்தூள் வந்து அவியலுக்கு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து புளி கொஞ்சமாக சேர்க்கணும். தேங்காய் அரைக்கும் போது அதில் ஜீரகம் போட்டு அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அவ்வளோதான், சமைச்சு முடிச்சாச்சு. நம்ம வந்து பிளேட்டிங் எடுத்து பண்ணிடலாம். மெனு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. ஸோ ஆனால் டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். அப்படியே நம்ம மண் சட்டியில் செய்து சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாமளும் வந்து மண் சட்டியில் செய்து சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் நான் வந்து டோட்டலாக மாறிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிகினிங்கில். ஆனால் இப்போ வந்து மண் சட்டியில் சமைக்கிறதே எனக்கு பழகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட நான்ஸ்டிக் பேனு, குக்கரு, இதிலிருந்து நமக்கும் வந்து ஒரு விடுதலை கிடைக்கணும் இல்லையா? ஸோ மண் சட்டிக்கு மாறுவோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய்.